கட் ஆகிடுச்சுக்குன்னு திடீர்னு. தெர்மல் பிளான்ட் எமிட்ஸ் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் டேஸ் விச் பொல்யூட்ஸ் த என்விரான்மெண்ட். அதாவது வந்து எது வந்து அதிக அளவில் என்ன வெளியிடுது? இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன வெளியிடுறோம்? கார்பன் டை ஆக்சைடு தானே. ஸோ கார்பன் டை ஆக்சைடு. ஃபில்லப்ஸ் எக்கனாமிக் ப்ராக்ரஸ் ஆஃப் எனி கண்ட்ரி இஸ் நோன் அஸ். எந்த ஒரு நாட்டில் வந்து பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது என்ன இது எதை பொறுத்து அமையும் அப்படின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு. ECONOMIC DEVELOPMENT. த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் HRD மினிஸ்ட்ரி இஸ் இன் டேஸ். எங்கே இருக்குது? மனிதவள மேம்பாடு அமைச்சகம் தலைமையக ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சாஸ்திரி பவன், நியூ டெல்லி. SHASTRIBHAVAN, நியூ டெல்லி. நியூ டெல்லிக்கு ஸ்பெல்லிங் தெரியும் உனக்கு. நெக்ஸ்ட், த ஸ்டேட் ஹேவிங் த ஹையஸ்ட் லிட்ரஸி. எங்கே அதிகமாக கல்வியறிவு பெற்றுள்ள மாநிலம் எதுன்னு கேட்டாவே கேரளா தான். KERALA. ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் ஆஃப் த வேர்ல்டு ப்ரிப்பேர்ட் அண்டு ரிலீஸ்டு பை. உலக அளவில் மனிதவள மேம்பாடு அந்த அறிக்கையை வந்து தயாரித்து வெளியிடுற நிறுவனம் எது அப்படின்னா எது? UNDP, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். நீ UNDPன்னு எழுதுனா போதும். UNDP. கிரவுண்ட் வாட்டர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன ரிசோர்ஸ்? கிரவுண்ட் வாட்டர் திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கும்ல, ரெனியூவபிள். RENEWABLE. த புக் அண்ட் அன்சர்டன் க்ளோரி வாஸ் ரிட்டன் பை. அந்த புத்தகத்தை எழுதியவர் யார்? ப்ரொஃபஸர் அமர்த்தியா சென். PROFன்னு போட்டுக்கோ. .HEAMARTYASEN. நெக்ஸ்ட்டு மேட்ச் இட். டெவலப்மெண்ட்டு, எஜுகேஷன், ஹியூமன் ரிசோர்ஸஸ், பார்ட் ஆஃப் டெய்லி லைஃப், சோலார் எனர்ஜி, வைல்டு லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972, ரெனியூவபிள் சோலார் எனர்ஜி வந்து இது ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் 1972 வைல்டு லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட். ஓகே, ஷார்ட் ஆன்சர் ஏற்கனவே நான் மார்க் பண்ணி தந்திருக்கிறேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன், ஏன்னா நியூவாக 2-3 பேர் வந்திருக்கிறனால. Why do you mean by development? ஃபஸ்ட்டுலேயே இருக்கும் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடக்ஷனில். The word development is used to widely. It refers to the progress of a particular field or particular person. Similarly, the economic progress of a country is known as economic development. That's all. What are the indicators of development? என்னென்ன indicators? அந்த பாக்ஸு சொன்னோம்ல, ரவுண்டு டெவலப்மெண்ட்டை சுற்றி நம்ம போட்டுருக்குறோம்ல, அந்த அதுக்கு கீழே இருக்கிற இதுதான். எப்படி இருக்குதோ அதே மாதிரியே எழுதுங்க. ரவுண்ட் பண்ணி எழுதணும், ட்ரா பண்ணி எழுதுங்க. Why NNP is not considered as an useful method to compare a country's development with the other countries? எடுத்துக்கோ. அதாவது வந்து ஒரு நாட்டுடைய வளர்ச்சி வந்து பிற நாடுகளுடைய ஒப்பிடுறதுக்கு நிகர நாட்டு உற்பத்தி பயனுள்ளதாக இருக்குதா, ஏன் வந்து அது இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது தான். சரியா? இப்போ வந்து பேஜ் நம்பர் 286, அதில் அந்த நெட் நேஷனல் ப்ராடக்ட்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கில் செகண்ட் பேரா ஃபார் மெஷரிங் ஏ கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட், அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேரா ஃபுல்லாகவே ஃபார் மெஷரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரையில் ப்ரீஃப்லி 3. நெக்ஸ்ட்டு ப்ரீஃப்லி 4. Why human resources is considered as the foremost resources of any country? அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு நாட்டுடைய வந்து முதன்மை வளமாக ஏன் வந்து மனித வளம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் இருக்குது பாரு, அதுதான் முக்கியமானது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட். அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் நெசசரி ஃபார் த ப்ராக்ரஸ் ஆஃப் எனி கண்ட்ரி அந்த பாயிண்ட்டை எழுதுனா தப்பு இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக வருது அப்படிங்கிறதுக்கோசரம் அதை நான் ஒமிட் பண்ணியிருக்கிறேன். எழுதுகிறவங்க எழுதுங்க அந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டையும். த டேர்ம் ஹியூமன் ரிசோர்ஸஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் செக்டர் வரையிலும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட் பேராவில் 4th லைனில் தேர் ஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் எஜுகேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃப்யூச்சர் ஃபார் ஏ கண்ட்ரி வரையில் செகண்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு 3rd பேராவில் 4th லைனில் ரியலைஸ்டுன்னு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் நீ ஒன்று எழுதணும், அது அப்படியே எழுதிக்கோங்க. நவ் த எக்கனாமிஸ்ட் ஹாவ் அப்படின்னு எழுதி ரியலைஸ்டுன்னு கண்டினியூ பண்ணு. NOW now, THE the economist, ECONOMISTS have எழுதி ரியலைஸ்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபிசிக்கல் கேபிட்டல் வரையிலும். சரியா? எக்கனாமிக்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரீஃப்லி எல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அடுத்தது
எக்ஸ்பேண்ட் அது நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். பிபிபினா என்ன, ஹெச்டிஐனா என்னன்னு சொல்லியிருக்கிறேன். அது அப்படியே அது என்னன்னு மட்டும் எழுதுனா கூட போதும். சரியா? பிபிபினா என்ன, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ஹெச்டிஐனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு. அதே மாதிரி அடுத்ததும் அதே தான். என்என்பி நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்டு, பிசிஐ பர் கேபிட்டா இன்கம். அவ்வளோதான். அடுத்து வந்து சோலார் பவர். சோலார் பவர்னால் அந்த இப்போ நடத்தணும்ல சோலார் பவர் இந்தியான்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் சோலார் பவர் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் சன்லைட் இன்டு எலக்ட்ரிசிட்டி எய்தர் டைரக்ட்லி யூஸிங் photovoltaic cells ஆர் இன்டைரக்ட்லி யூஸிங் கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவர். அவ்வளோதான். ஓகேங்களா, முடிஞ்சது. அடுத்து டீட்டெயில். டிஸ்கஸ் த பாலிசிஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் டாபிக் இருக்கும்போது ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். 1.4 பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுன்னு இருக்குது இல்லைங்களா. அதில் இந்தியா டிபெண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பொலிட் த என்விரான்மெண்ட் வரையில் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம சோலார் பவர் ஒரு ப்ரீஃப்லி எழுதணும்ல, அதையும் சேர்த்து எழுதிக்கலாம். சரியா? அடுத்தது வந்து டீட்டெயில் அபவுட் என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா. 1.5ல் பாலிசிஸ் இன் இந்தியான்னு இருக்கா. அதில் என்ன அப்படின்னா அந்த பேராவில் ஃபஸ்ட் பேராவில் 3rd லைனில் தீஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த தீஸுங்கிறத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு என்விரான்மெண்டல் பாலிசிஸ்ன்னு எழுது. அதில் பாலிசிஸ் இருக்குது, என்விரான்மெண்டல் மட்டும் எழுது. என்விரான்மெண்டல் பாலிசிஸ் ஹாவ் கவர்ட் ஏ வைட் ரேஞ்ச் ஆஃப் இஷ்யூஸஸ். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அது வரையில் ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது இந்தியா ஃபேஸஸ் சேலஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அன்சர்டன் கிளைமேட் வரையில் செகண்ட் பாயிண்ட்டு. அடுத்தது 3வது பேராவில் த சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் வரையிலும். அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ரினியூவபிள் நான் ரினியூவபிள் இருக்குது. உங்களுக்கு அந்த புக்லேயே இருக்குது இல்லை, பிக்சர்லாம் தேவையில்ல. அது என்னன்னு மட்டும் பண்ணுறோம், எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸாம்பிள் எழுதுகிறோம். டாப்பிக்கே கொடுத்துருக்குறாங்க பாரு, ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். நெக்ஸ்ட்டு மென்ஷன் எனி 5 என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ் அண்ட் த ஆக்ஷன். என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ் என்னென்ன ஆக்ட்ஸு 289 இருக்குது பாரு. லிஸ்ட் அவுட் என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ் இன் இந்தியான்னு கொடுத்துருக்குறாங்களா. அதில் பாரு 6 கொடுத்துக்குறாங்க. எனி நம்ம 5 உனக்கு எது ஈஸியாக இருக்குதோ அந்த 5 எழுது. நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் ஆக்ட்டு அது என்னன்னு கேட்டிருக்குறாங்க தானே. அது என்ன, அதாவது வந்து ஆக்ட்ஸ் அண்ட் தேர் ஆக்ஷன், அதனுடைய ஆக்ஷனும் கேட்டிருக்குறாங்க. ஸோ ஆக்ட் எழுதி ஆக்ஷன் எழுதணும். அதில் எனி 5 எது உனக்கு ஈஸியாக இருக்குதோ அந்த 5 எழுதிக்கும். சரியா? 1 ஒமிட் பண்ணிவிட்டு 5 எழுதிக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டுருக்குறோம், எல்லாமே குறித்து கொடுத்துட்டல. ஓகே, இதெல்லாம் படிங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கொஸ்டினாக எழுதி பாருங்கள். சரியா? எழுதி பார்த்துட்டு லாஸ்ட்டாக அப்புறம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுங்க. ஓகேவா? கஷ்டமாக நினைக்காத, படிச்சுக்கோ. அதே மாதிரி இப்போ 1 மார்க்ஸ் வந்து நான் திரும்பி ஒரு வாய்ஸ் போட்டு விட்றேன். சரியா? ஒரு 1 ஹவர் படிங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு 1 ஹவர் கழித்து திரும்பி போட்டு விட்றேன். நான் கொஸ்டின் அதில் ரீட் பண்ணணுன்னா நீங்கள் ஆன்சர் எழுதுகிற மாதிரி பண்ணிவிடலாம். ஓகேவா? ரெடி ஆகிக்கிறியாப்பா? அடுத்தது நெக்ஸ்ட்டு கிளாஸில் அடுத்த லெசன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டு தான் வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல, அதே நான் கேட்டுக்கிறேன், என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன். அதான் யூனிட் டெஸ்ட்டுக்கு இது வைக்கிற மாதிரி இருந்தால் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரியா? இப்போ 4 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம், மார்க் பண்ணி கொடுத்துட்டேன். பொறுமையாக ஒவ்வொன்றா படித்து எழுத, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஈவினிங் வரை டைம் இருக்குது இல்லை. ஓகே, ஈஸி தான். படிக்கணும்னு நினச்சி படித்தோம்னா கண்டிப்பாக படிச்சிடலாம். இந்த 1 மார்க்ஸ் வந்து நான் சொல்கிறேன், கொஸ்டின் சொல்லி அனுப்பிச்சி விட்றேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.